குழந்தைங்களுக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்கள் அதே மாதிரி மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கிறது நல்லது. ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய்னு கேட்டு வாங்கணும். ஏன்னா இந்த விளக்கெண்ணெயில் வந்து நச்சு பொருட்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து அதிகப்படியான அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. அதனால் இந்த விளக்கெண்ணெயை முறையாக வந்து நம்ம சுத்தி பண்ணியிருக்கணும். அதை வந்து நீராகாரத்தில் சேர்த்து காய்ச்சி இளநீரில் சேர்த்து காய்ச்சி கற்றாழை நீரோட சேர்த்து காய்ச்சறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் வந்து அதை நம்ம முறையாக வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு விளக்கெண்ணெயை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பாதிப்புகளையும் வந்து உண்டாக்காது. இல்லை அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடைகளில் பாவன பஞ்சாங்குல தைலம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாலே கிடைக்கும். ஸோ அந்த தைலத்தை நம்ம உள்ளுக்கு வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் நம்ம இந்த விளக்கெண்ணெயை வந்து அதாவது 9வது மாதத்துக்கு அப்புறமா வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம நைட் நேரத்தில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா நம்மளுடைய அடிவயிற்றில் உண்டாகக்கூடிய பிரசவ தழும்புகள், ஸோ இந்த தழும்புகளை சரி செய்கிறதுக்கும் நம்ம வந்து விளக்கெண்ணெயை வந்து பயன்படுத்தலாம். ஸோ வெளிப்பகுதியில் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெதுவெதுப்பான வெந்நீரில் நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னா இந்த பர்த் மார்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரசவ தழும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்கும்.